ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மைல்ஸ் வித் விஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தீங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் ஒரு பச்சை மலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரோம்பேட் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேருந்து அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த இடம் இருக்குது. இவ்வளோ நாள் சென்னையில் இருந்துட்டு நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியல. ஸோ அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மலை கோயில் இருக்குது. ஒன்று சிவன் கோயில், அதுக்கப்புறம் வந்து காளி கோயில், அப்புறம் ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ இந்த 3 கோயிலையும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் மலைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை தான். ஸோ அந்த மலையை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போகிறது வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற பச்சை மலை. ஸோ இது ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட் அளவுக்கு இல்லைனாலும் வந்துட்டு ஒரு சின்ன மலை தான். ஸோ ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த மலையில் ஒரு 3 கோயில் அமைஞ்சிருக்கு, சிவன், காளி அண்ட் முருகன் கோயில். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுறது வெறும் முருகன் கோயிலோட வீடியோ மட்டும்தான். மற்ற 2 கோயிலை வந்துட்டு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கிற குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சிக்னல் வரும். இந்த சிக்னல்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளோட லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டும் போகலாம். ஆர் நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் குரோம்பேட் ஆர் தாம்பரம் சானிட்டோரியம் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மலையை ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ரோட் ஸ்ட்ரைட்டாக தான் நீங்கள் போகணும். நீங்கள் ரைட் சைடில் ஒரு குரோம்பேட் போலீஸ் ஸ்டேஷனும் பார்க்கலாம். நீங்கள் எந்த டீவியேஷனும் எடுக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா வந்துட்டு மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணலாம். சிவன் கோயில் போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் காரில் போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு அது நல்லா இருக்குன்னு தெரியல, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேபி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த அடிவாரத்தில் வந்தாச்சு. இங்கே ஒரு விநாயகர் கோயிலை பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மலைக்கு ஏறலாம். ஆக்சுவலாக வந்துட்டு சிவன் கோயில் போகிற ஸ்பாட் வந்து இந்த ஸ்பாட்டு தான். பட் எங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு நாங்கள் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு முருகன் கோயில் இருக்கிறது தெரியாது, சிவன் மற்றும் காளி கோயில் இருக்கிறதா தான் தெரியும். பட் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். ஸோ நாங்கள் இந்த பேரிகேடெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுனால தான் தெரிய வந்தது முருகன் கோயிலும் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ரைட் எடுத்திங்கன்னா வந்துட்டு மலையோட அடிவாரத்துக்கு கிட்ட வந்துடும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை ஜிஎஸ்டி ரோடு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ அமைதியான ஒரு லொக்கேஷனும் ப்ளஸ் ஒரு க்ரீனரி நிறைஞ்ச ஒரு இடமா இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு முருகன் கோயில் போகிறதுக்கான என்ட்ரி. நீங்கள் இன்கேஸ் ட்ரெக்கிங்காக வரதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக வாங்க. ஒரு 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை பார்க்கலாம். நான் அதை பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் நான் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நல்ல வெயிலாகவும் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது மலைக்கு கீழே இருக்கிற ஒரு விநாயகர் கோவில். ஸோ இங்கே வந்துட்டு வேண்டிட்டு நீங்கள் மலையை ஏற ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய மலை எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன மலை தான். ஒரு டோட்டலாகவே நீங்கள் ஒரு நான்ஸ்டாப்பாக 15 to 20 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா மலைக்கு மேலே போயிடலாம். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் போவேன். நின்று போகிறதுனால வந்து கொஞ்சம் ஒரு 1/2 an hour ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருந்தது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப வயசானவராக இருந்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வராதிங்க. நீங்கள் வெறும் சிவன் கோவில் மட்டும் அந்த காளி கோவிலை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எதுவும் கிடையாது. நேச்சுரலாக இருக்கிற இந்த ராக்கெல்லாம் ஏறிட்டு நீங்கள் போகணும். கொஞ்சம் கரடு முரடான பாதையாக தான் இருந்தது. நீங்களே பார்க்கலாம், இந்த 2 சைட்லேயும் வந்துட்டு ரோப் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரோப்பை பிடிச்சி நீங்கள் ஏறலாம். இன்கேஸ் வந்து உங்களால் வந்துட்டு நேச்சுரலாக வாக் பண்ண முடியலைன்னா இந்த கயிறோட சப்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஏறி போகலாம். மழை டைமில் வந்துட்டு இங்கே கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சறுக்கி விடும். ஸோ நீங்கள் ட்ரெக்கிங்காக வரதா இருந்தால் நீங்கள் நல்லா ஷூஸ் போட்டு வாங்க. நான் ஸ்லிப்பர் போட்டு வந்ததுனால வந்துட்டு என்னால் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆர் நீங்கள் வந்து ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக வரீங்கன்னா நீங்கள் வெறும் காலோடையும் நீங்கள் வரலாம். இந்த மலையை பார்க்கும்போது எனக்கு வெள்ளையங்கிரி மலைக்கு ட்ரெக்கிங் போன ஞாபகம் தான் வந்தது. பட் நீங்கள் வெள்ளையங்கிரி கம்பேர் பண்ணும்போது இது அதில் ஒரு 1% கூட கிடையாது.
அது ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் நடந்து போகணும். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் நீங்கள் நடக்கணும். பட் ஆனால் பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக தான் இருந்தது. நீங்கள் மறக்காமல் ஒரு பாட்டிலில் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஏறும்போது எனக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பக்கத்தில் எங்கேயுமே வாட்டர் பாட்டில் வாங்குகிற கடையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த மெயின் ரோட்டில் இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ட்ரெக்கிங்கை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஸ்லோவாக போனீங்கன்னா வந்துட்டு அங்கங்கே நின்றுட்டு போகலாம். அதே மாதிரி வந்துட்டு நிறைய பியூட்டிஃபுல்லான வியூவிங் ஸ்பாட்ஸும் வந்துட்டு நடுவில் வரும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்டையர் குரோம்பேட் அண்ட் தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வியூஸும் தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓஎம்ஆரில் இருக்கிற ஐடி பார்க்ஸ் வரைக்கும் இந்த மலையிலேருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. ஸோ மேலே வந்த உடனே நீங்கள் முருகனோட வேலை பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பெரிய கோவிலெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன முருகனோட சிலை மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த ஷெல்டரோட ஒரு சின்ன கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரோம்பேட் தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வியூஸும் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு மெப்ஸ்குள்ளே இருக்கிற காக்னிசன்ட் ஆஃபீஸ் தான். இது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜிஎஸ்டி ரோடோட டிராஃபிக்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு இவ்வளோ ஒரு அழகான மலை. ஸோ அதுக்கு மேலே இருந்து ஒரு பர்ஃபெக்டான சன்ரைஸ் அண்ட் சன்செட் லொக்கேஷன் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சத்தியமாக எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் வந்துட்டு நான் சென்னையில் தான் இருந்திருக்கேன். இந்த மலை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. திரிசூலம் மலைக்கு போயிருக்கேன். பட் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பச்சை மலையை பற்றி இதுவரை தெரியல. இப்போ தெரிஞ்சதுனால வந்துட்டு இங்கே விசிட் பண்ணதில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ வாங்க கோவிலுக்கு கிட்ட போய் பார்ப்போம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் முருகனோட வேல் வந்துட்டு கீழே இருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட பேர் வந்து ஸ்ரீ சக்திவேல் முருகன் திருக்கோவில். இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்டான சக்திவேல் சாஸ்தா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட் மூலிமா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து போட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெறும் சிலை மட்டும்தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயிலோட சிலையும் வச்சுருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த மலை ஏறும்போதே வந்துட்டு நிறையா மயில்களோட சத்தம் கேட்டிருந்தது. பட் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வந்துட்டு வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. ஸோ நிறைய பேர் பூஜையும் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியும் நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அவங்க இங்கே வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூ ஸ்பாட்ஸ் இருக்குது. பட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த பிளேட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்து இங்கேயே தூக்கி போட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த லொக்கேஷனை வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம், அங்கே டஸ்ட்பின் இருக்குது. பட் டஸ்ட்பினில் யாரும் போடாமல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருந்தது என்னை பொறுத்தவரை. அது கொஞ்சம் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இங்கேருந்தே அந்த சிவன் கோவில் போகிறதுக்கான வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வேறு ஒரு ஸ்டெப்ஸ் மூலிமா சிவன் கோயிலை ரீச் பண்ணோம். ஸோ அது இந்த வீடியோவில் நான் போடலை. அதுக்கான வீடியோ வந்துட்டு தனியாக நெக்ஸ்ட்டு எபிசோடில் போடுறேன். நீங்கள் இன்கேஸ் ஃபேமிலியோட சின்ன பசங்க இல்லை வந்துட்டு வயசானவங்களோட வரதா வந்தால் இந்த லொக்கேஷனுக்கு வரது அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் டேரெக்டாக சிவன் கோயில் மட்டும் போயிட்டு நீங்கள் கோவிலை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பான லொக்கேஷன் தான். கொஞ்சம் ஏறி இறங்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இல்லை உங்களால் ட்ரெக் பண்ணி வர முடியும் அப்படின்னா வந்துட்டு யூ கேன் விசிட் போத் தி டெம்பிள்ஸ். எனக்கு பர்சனலாக இந்த மலையை ஏறுறதை விட இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் நான் ஸ்லிப்பர் போட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் நிறையா இடத்துல வழுக்கிக்கிட்டு இருந்தது. இந்த ரோப் இருந்ததுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதை பிடிச்சிட்டு நீங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக இறங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு. கீழே இருக்கிற விநாயகர் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது சிவன் கோயில் போகிறதா தான் பிளானு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.